தான் கடுமையான இந்த விரதம் இருந்ததால் மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம காவேரியும் விஜயும் ஏன் இப்படின்னு உங்கள் அம்மா வருத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. என்னங்க பண்ணுறது, நம்ம குழந்தைக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, அதுக்காக அத்தை இப்படி வருத்திக்கணுமா, அவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, சுகர் பிபிலாம் இருக்கலாம். ஆமாங்க, அதுதான் நாங்களும் சொல்கிறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேணாம் காவேரி, அவங்கக்கிட்ட சொல்லு, நானும் சொல்கிறேன் அப்படின்னு. சரிங்க அப்படின்றாங்க நம்ம காவேரி விஜய்கிட்ட. எங்கள் கங்கா செம மூடு அப்செட்டாக இருக்காங்க. அம்மா இப்படிலாம் பண்ணும் நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு கொஞ்சம் கூட இதிலெல்லாம் டென்ஷன் தான் அதிகமாகுது. எவ்வளோ அதுக்கு காவேரி மேலே அக்கறை இருந்தால் இந்த மாதிரி பண்ணும். ஏன் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று யோசிச்சு, அது காவேரியோட குழந்தை தான் முக்கியம் இல்லை அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. யமுனா ஏற்கனவே பண்ண மாதிரியே இந்த வாட்டியும் போட்டு கொடுக்குறாங்க. ஆமாக்கா, அம்மாவுக்கு எப்போவுமே அப்படி தானே, காவேரி தானே முக்கியம், அப்பாவுக்கும் அதுதான் அம்மாவுக்கும் அதுதான், நம்மலாம் சும்மா தான் இந்த உலகத்தை பிறந்துட்டோம்ல இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி வீடுக்கா, நீ டென்ஷன் ஆகாத, உனக்கு தான் நான் இருக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, மாமா கிட்ட கூட சண்டை போடாதக்கா, பேசுக்கா அப்படின்றாங்க. அவர்கிட்ட பேசிட்டாலும் அவர் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இஷ்டத்துக்கும் பண்ணார்ல, அதுக்கு அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேடி அப்படின்றாங்க. ஆனால் அந்த விஜய் பண்ணுற அட்டூழியம் அளவே இல்லை. அவர் என்னக்கா பண்ணார் அப்படி, வீட்டில் என்னமோ அவர் தான் பெரிய ஆள் மாதிரியும் நாங்களாம் அவருக்கு அடிமை மாதிரி ஓவராக சீனை போடுறாருடி, எல்லாமே அவர் வேலையெல்லாம் பண்ணுறாருன்னா அம்மா வேற அவரை பாராட்டிகிட்டே இருக்குடி அப்படின்னோடனே, சரிக்கா பார்த்துக்கலாம் விடுக்கா, ஆனால் ஒன்றுக்கா, விஜயை பார்த்துரு, இல்லைனா விஜய் அவ்வளோதான் அப்படின்னு. அது தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், காவேரி விஜய் ரொம்ப தாண்டி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்கங்க. விஜயும் காவேரியும் தாத்தாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்போ காவேரி தாத்தா கிட்ட அந்த டெலிவரி ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அதை தாத்தா பார்க்குறாரு. பார்த்தீங்களா தாத்தான்னு பாட்டியை பார்க்க சொல்கிறாரு. பாட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் புரியலடா, ஏதோ ஒன்று இருக்குது படம் மாதிரி அப்படின்றாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துதுடான்னு தாத்தா இது எதுடா குழந்தை அப்படின்றாரு. இதுதான் தாத்தா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு தாத்தா சரியான இருக்குது தாத்தா, குப்புற வச்சு பார்த்துட்டு இருந்தது தாத்தா. மறுபடியும் அவங்க எப்படா பின்னாடி திரும்பவும் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க தாத்தா. கொஞ்ச நேரத்தில் பின்னாடி திரும்பிச்சு தாத்தா. கை கால் அதோட குட்டி முகம் எல்லாமே சூப்பர் தாத்தா, அப்படி சரியான வாழாக இருக்குது. பின்ன நீங்கள் 2 பேரும் வாழில் குறைச்சவங்களா, நான் என்ன தாத்தா சொல்கிறீங்க, நான் தான் வாழுன்னு இவர் சொல்கிறாரு. இவன் கூட சரியான சேட்டை பிடிச்சவன், சின்ன வயசுலேருந்து அவ்வளோ வாழ்த்தனம் பண்ணுவான். இவன் பண்ணுறதெல்லாம் எங்களால் சமாளிக்க முடியாதுப்பா. பின்ன இவனோட புள்ள அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஏன் கல்யாணி உனக்கு தெரியாதா, ஆமாம் இவன் வாழ்த்துல தானே ரொம்ப பண்ணுவான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணி கூட அதான் சொல்கிறா பாரு, தாத்தா நான் ரொம்ப வாழா, தாத்தா என்னை பற்றி அப்படியே பேசுறீங்க தாத்தா, டேய் உண்மையாக தான்டா சொல்கிறேன், அதுக்கப்புறம் தான் நீ கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகிட்ட, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாழா தாண்டா இருந்த நீயும், அதனால தான் உன் குழந்தையும் வாழா இருக்குது. 2 பேருமே சரியான வாழுங்க, உங்களுக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும், பயங்கரமான வாழா தானே இருக்கும் அப்படின்றாரு தாத்தா. சிரிக்கிறாரு விழுந்து. உன்னை காவேரியும் விஜயும், தாத்தா என்ன தாத்தா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ ரொம்ப வாழ்த்தனை பண்ணால் எப்படி தாத்தா நாங்கள் சமாளிக்கிறது, நீங்கள் சமாளிக்கவே வேணாம், எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க பாட்டி. உங்ககிட்ட ஆமாம், பின்ன இந்த வீட்டு வாரிசு இங்கே தான் வளரணும், நீ நினச்சிட்டு இருக்காத காவேரி, உங்கள் வீட்டில் தான் உங்கள் குழந்தைய வச்சு வளர்ப்பீங்கன்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு வாரிசு எங்கள் வீட்டில் தான் வளரணும், புரியுதா, கொஞ்ச நாள் ஏதோ உங்கள் அம்மா வீட்டில் நீ இருக்க, அதுக்காக அதுதான் உன் புகுந்த வீடு, அதுதான் உனக்கு எல்லாமே நினச்சிக்காத, இங்கே தான் ஆகணும், புரியுதா இல்லையா, ஏடி இப்படி பயமுறுத்துற, வீடு கல்யாணி பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, சொல்ல வேண்டியதான் முதல்ல சொல்லிடணும்லங்க அப்படின்றாங்க. சரி என்ன ஆச்சு, வளகாப்பை பற்றி ஏதாவது பேச்சு வீட்டில் இருக்கா இல்லையா, அதுக்கான ஏற்பாடு எதுவும் இப்போ பண்ணவே காணும், இதை பற்றி பேசவே காணும் அப்படின்னோடனே, அது பாட்டி அப்படின்னோடனே, நீ அமைதியாக இரு காவேரி, நான் பேசிக்கிறேன் பாட்டிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு விஜய் வராரு. தாத்தா கிட்ட இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் காட்டிட்டு போகலான் தான் வந்தோம், குழந்தை எப்படி இருக்குன்னு தாத்தா ரொம்ப வருத்தப்பட்டார், அதனால தான் வளகாப்பை பற்றி நாங்கள் பேசியிருக்கோம், ரொம்ப சிம்பிளாக வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் பாட்டின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க.